வெல்கம் டு NRF vlogs. ஸோ இன்னைக்கு நம்ம vlogல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக வந்து கார் எடுத்திருக்கேங்கிற விஷயம் வந்து உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரோட இந்த ஃபீச்சர்ஸ் அப்புறம் இந்த நம்பர் பிளேட் எல்லாம் வந்து வாங்க வேண்டியது இருக்கு. அதுக்காண்டி வந்து நாங்கள் ஷோரூமுக்கு வந்து போய்கிட்டு இருக்கேன். போயிட்டாரா? சரி. அதுக்காண்டி நான் வந்து ஷோரூம் போயிட்டு இருக்கேன். என்னடா ஃபன்னு எதுவுமே இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபன் இருக்கு. நான் மட்டும் என்னடா யூடியூப்ல இருக்கேன், நான் மட்டும் என்னடா வீடியோவில் இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு வந்து வீடியோ நல்லா தரமாட்டு வரும், சரிங்களா? அதுக்குன்னு நான் வந்து ஸ்பெஷலாக 2 ஆடுகளை வந்து விலைக்கு எடுத்திருக்கேன். அவனுங்களையும் வந்து அப்படி பிக்கப் பண்ணோம். அவனுங்க இப்போ வந்து காலேஜில் இருக்கானுங்க. இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6:10 வந்து அவனுக்கு முடியும். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி. 6:10 முடியுமா? அப்படி அவனுங்களை பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு கேக் கடைக்கு நாங்கள் வந்து அப்படி வீடியோ எடுக்க வேண்டியதுக்கு எனக்கு ஷார்ட்ஸுக்கு அப்படி அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படி நாங்கள் வரப்போகிறோம். இப்போ நம்ம கேமராமேனாக புதுசாக வந்து நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பேர் சங்கரி. ஆல்ரெடி நம்ம கூட வீடியோவில் வந்திருக்கான். உங்களுக்கே தெரியும், அந்த இது ஒரு ப்ரௌனி வீடியோ. அப்புறம் ஆரம்பத்தில் நம்ம வந்து 150 ரூபாய்க்கு அந்த என்னப்பா 150 ரூபாய்க்கு அந்த ஃபுட் சீட்டு வந்து இருக்கிறது கூட இருந்திருப்பான், என் கூட சேர்ந்து சாப்பிட்ருப்பான். அவனு தான் இன்னைக்கு வந்திருக்கான். ஸோ இன்னைக்கு வந்து ஃபன் ஹெவியா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்கும், ஃபன் இருக்கும். இந்த புது கார் வாங்கியாச்சு. அவனுக்கு என்னன்னா பழைய கார்ல என்னன்னா ஏசி இல்ல, வெக்கையா இருக்கு, வீடியோக்கு வந்து பேச முடியல, சரியா அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அதுக்காண்டியே இந்த காரை நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். சும்மா நான் தூக்கிட்டு வரல, வீட்டுல திட்டு வாங்கிட்டு தூக்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த புது காரு வீட்டுல கொண்டு போகாத நாங்க இன்னும் வந்து பாருங்க, சீட்டு கூட போடல, சீட்டு கவர் கூட இன்னும் போடல, இது பேப்பர் கூட இன்னும் கிழிக்காம நான் கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு? இந்த 2 தருதலை காண்டி. அவனுங்களை அப்படி பிக்கப் பண்ணிட்டு அங்க இருந்து நேரா நான் சொன்ன அந்த கடைக்கு போய் வீடியோ எடுத்துட்டு அப்படி வந்துட வேண்டியதுதான். 1 மாசம் கிட்ட ஆயிட்டு நினைக்க வீடியோ போட்டு. எதனாலனா அது நான் வந்து ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக், லென்த் ஃபிளாஷ்பேக்கு, ரோலை பார்க்கவா கேமரா பார்க்கவான்னு தெரியல. அதாவது ஒரு லென்த் ஃபிளாஷ்பேக்கு. அது என்னங்கிறத நான் வந்து சொல்லுவேன். என்னன்னா ஏற்கனவே வந்து ஒவ்வொரு தடவை விளாக் எடுக்கும் போது இந்த இடையில 1-2 லீவ் வந்தது. அதாவது வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, புதன்கிழமை இந்த மாதிரி ஒரு லீவ் எல்லாம் வந்தது. அந்த லீவ் அப்போ என்னடாச்சு கையை இப்படி வச்சிருக்க? சரி. அதாவது புதன்கிழமை, வியாழக்கிழமை அந்த மாதிரி லீவ் வந்துச்சு. அந்த லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா என் கூட இருக்கான ஒரு டேரக்டர்னு முகேஷ், அவன் என்ன பண்ணிட்டான், எனக்கு விளாக் எடுக்க போறேன், அதாவது அவனுக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும் போது நமக்கு வந்து விளாக் எடுக்க முடியல. சரி, அது வந்து ஒரு சின்ன சின்ன தடங்களா போச்சு. அதே வந்து நான் ஸ்கிப் பண்ணி போயிட்டேன். அதனாலேயே வந்து விளாகும் எடுக்க முடியல. நிறைய வந்து டிஸ்டர்பன்ஸா இருந்தது. சரி, அவன் என்னைக்கு ஃப்ரீயா இருக்கானோ அந்த டைம்ல அவன் எடுத்துடான்னு பார்த்தா, அவன் வீட்டுல வந்து ஊருக்கு போவோம், கல்யாண வீடுன்னு சொல்லிட்டு அவனை ஒரு பக்கம் ஊர் கூட்டிட்டு போயிருந்தாங்க. கோயில்கொடை ஏதாவது விசேஷம், அப்புறம் அவனுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனு. நாகராஜ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குட்டி டிராகன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் வீட்டில் வெட்டியாக தான் இருக்கான். இதில் வேற பார்ட் டைம் ஜாப் வேற போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன கதை ஏதுன்னு தெரியல, அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சரி, இதெல்லாம் விடுங்க. சரி, என்னைக்காவது ஒரு நாள் நான் மட்டுமாவது போய் எடுத்துடான்னு பார்த்தா ஒரு பக்கம் எனக்கு கீழே ஒரு பக்கம் போகுது, வயிற்றாலையா போகுது, லூஸ் மோஷன், நல்லா திங்க வேண்டியது, கீழே அப்படி போகுது. இன்புட் டவுன்லோடா இருந்தா நான் எப்படி நாங்கள் வீடியோ எடுக்க முடியும் சொல்லுங்க? நானும் அவன் வந்து வெளியூர்ல எங்கேயாவது போய் வீடியோ எடுக்கணும், அதுக்காண்டி நான் அவனோட பிளான்லாம் போடுதேன். நிறைய வந்து வெளியூர்ல போய் வீடியோ எடுக்கணும், எல்லாம் ஒன்று பட்ஜெட் ரெடி பண்ணுங்க. ஆனா ஒருத்தன் கூட பட்ஜெட் ரெடி பண்ண மாட்டேங்க. எல்லாம் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. நானும் அம்பானி வீட்டு பையனா, என்ன எல்லாமே பார்க்கறதுக்கு. அதனால இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவனுக்கு 2 பேரும் பிக்கப் பண்ணோம். காலேஜுக்கு வாசல்ல போய் நின்றுட்டு இவனுக்கு அப்படியே பிக்கப் பண்ணிட்டு நேரா நான் சொன்ன கடைக்கு போய் எடுக்கிறோம். இன்னைக்கு விளாக் நல்லா எடுக்கணும்னு ஒரு நம்பிக்கையில இருக்கேன். சரி, பார்ப்போம். நான் அங்க கடைக்கு போயிட்டு நான் பேசுறேன். அப்புறம் இந்த மாதிரி நடக்கும்போது எல்லாம் ஞாபகம் வராது நமக்கு. அந்த டைம்ல வந்து என்ன செய்யணும் நமக்கு தெரியாது. இப்போ சொல்லியிருக்காங்க, ஒரு கீ இருக்குன்னு சொல்லணுமா, நமக்கு சீக்கிரம் கீ இருக்குன்னு தெரியாது, சொல்லியிருக்க மாட்டாங்க, நிறைய மறந்துடுவாங்க, சேல்ஸ் பர்சன் மறந்துடுவாங்க. 2000 years later. மக்களே, என்னை கோவப்படுத்துறானுங்க மக்களே. இப்போ என்னன்னா, காலேஜ் வாசல்ல வந்தாச்சு, நாங்க வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் நிற்கிறோம். இப்போ என்னன்னா அவனுங்க வந்து வரதுக்கு நேரம் இல்லையா, இப்போ அவன் வர முடியாது, வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் முயற்சி. நான் சொன்னோம்ல, இவனுங்களை வச்சு வீடியோ எடுக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாதுன்னு. இப்போ அவனுக்கு காலேஜ் வாசல்ல தான் நிற்க, அவனுக்கு எங்கே நிற்கான், என்ன பண்ணிட்டு இருக்கானுங்களே தெரியல. வண்டியை வேற ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா பெட்ரோல் போயிடும், அதனால வண்டி ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன். பெட்ரோல் வேற கம்மியா இருக்கு. நம்ம அப்பதான் கரண்ட் போயிரும்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வீடியோ எடுத்தேன், வாய்ஸ் கேட்கல, ஆடியோ கேட்கல, மைக் ஆஃப்ல கிடந்தது, அதனால ரீடேக் எடுத்துட்டு இருக்கேன். அதான்
என்னால பண்ணதால உள்ள வேற ஏதாவது பண்ணலாம். இவரு இது வேற நாய் வேற வந்து சுச்சு போயிட்டு இருக்கு கார்லயா? இந்த அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். நம்மளை பத்தி தான் ஒரு கேங் பேசிட்டு இருக்கு. அவன் தான் பேசிட்டு தான் நினைக்கிறேன். அந்த அங்க வெறும் யார் மகாராஜாவா? அவனே தான். அங்க காட்டு. அடிச்சான். லாகுக்கு வான்னு சொல்லி ஒரு தரத்துல கூப்பிட்டேன். எங்க போனேன் 1 minute bro. 1 minute. 1 minute. சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம். கோவத்துல இருக்கேன் ப்ரோ, டென்ஷன் கலப்பாதீங்க. அதாவது அவனை வீடியோக்கு வான்னு சொல்லி சொன்னேன். இது சடன் பிளான். நான் இன்னைக்கே நான் காலையில சொன்னேன் நீ vlog இருக்குன்னு சொன்னேன். ஆனா அவங்க அப்பா வந்துட்டான்னு சொல்லி அவங்க இவன் வந்து வண்ணாரப்பேட்டையில் நிக்க, அதாவது ஜங்ஷன்ல நிக்க பஸ் ஏறி கிளம்பி போயிட்டான். போன் அடிச்சு திருப்பி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாட்ஸ் யுவர் நேம்? முத்தையா. தளபதி முத்தையா. சாத்தி இருக்கணும். இவர் பேர் முத்தையா. இவரோட பொண்டாட்டிச்சு இவரோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு. இங்க பாத்தீங்களா நல்லா சேவ் எல்லாம் பண்ணி முழுக்க இருந்திருக்காங்க. நீங்களும் சேவ் பண்ணிருக்கீங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ. எவ்வளவு 2 பேரும் சேவ் பண்ணிருக்கீங்க. எப்படி அது? என்னத்துக்கு நீ வந்து வீட்டுக்கு போன? எங்கேயுமே போல, சும்மா அங்க போய் நின்னு அவ்வளவுதான். அப்ப என்னத்துக்கு ஜங்ஷன் சைட் அடிக்கு போனேன்டா. அப்போடா சைட் அடி பாத்தீங்களா? நாகராஜ் அப்பா பாத்தீங்களா உங்க பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிரல. எங்க அப்பா இல்லடா. பண்ணி யாரோ சொல்றேன். சொல்லு நீ வீணா சொல்லு. ப்ரோ டைம் ஆகுது. டைம் ஆகுதா ப்ரோ? நீ கிளம்பி போயிருங்க ப்ரோ, போயிருங்க. நாளை ஆனா இவன் வரமாட்டான் ப்ரோ. நினைச்சிருங்களா நாளை கழிச்சு காலேஜுக்கு இவன் வரமாட்டான், உயிரோட இருக்க மாட்டான். போற வழியில கூத்துல தள்ளி விட்டு நான் போயிருவேன். சரிங்களா? போடா நீ போடா. போன சொல்ல போட்டு போன சொல்ல. என்ன வான்னு சொல்லி இப்படி கூப்பிடுதா? அப்படிதான். ஷூ நல்லா இருக்கு ப்ரோ. ப்ரோ எக்ஸ்கியூஸ் ப்ரோ, வீடியோ வரும்னா பாருங்க, யூடியூப்ல வரும். உங்க அழகான முகத்தை நான் எடிட் பண்ணி போடுறேன் பாருங்க, என்ன நல்லா இருக்கும். அவங்க எடிட் பண்ணுவா. சரி சொல்லி இப்போ வந்தனா அந்த கடைக்கு நம்ம வீடியோ எடுக்க போனோம். சரியா? ஆல்ரெடி இவன் வந்து போயிட்டான். இப்போ அவன் போனதுனால இப்போ நம்ம 2 பேர் தான் இருக்கோம். இன்னொன்னு ஒரு அடிஷனலா ஒரு ஃபோன் வேணும். ஒரு ஃபோன்ல vlog-ம், இன்னொன்னு ஃபோன்ல வந்து ஷார்ட்ஸ். எனக்கு யூடியூபுக்கு vlog-ம், இன்ஸ்டாக்கும் ஷார்ட்ஸ் எடுத்துரும். அதுதான் செப்பரேட் பண்ணி எடுக்கணும். பாத்தியா அவன் வந்து நான் கூப்பிட்டேன்னுங்கிறதுக்காண்டி உடனே வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் காலேஜ் பேண்டோட வந்திருக்கான். பாத்தியா இந்த அளவுக்கு அவன் வந்து வெறிகுண்டு வந்திருக்கான். நீ என்னன்னா இப்படி இருக்க? சரி, காலேஜுக்கெல்லாம் யூனிஃபார்ம் எல்லாம் போறல, அயன்லாம் பண்ண மாட்டியோ? அயன் பண்ற பழக்கம் நமக்கு கிடையாது. எதுக்கு நம்மளாவே இருப்போம். அதாவது அயன் பண்ணி போய் மட்டும் ஊர்ல எல்லாரும் பார்த்து பேச்சுலர்ஸ் எல்லாம் எப்படி அயன் பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு போரையை விரிச்சு, அதுக்கு மேல துணியை விரிச்சு, அதுக்கு மேல சட்டையை விரிச்சு, அதுக்கு மேல ஒரு போரை வச்சு நல்லா ஆட்டுவானுங்க. பட்டக்ஸ் வச்சு ஆட்டுவானுங்க. அதுல வந்து அயன் ஆயிரும். நம்ம அப்படி அது அந்த சில்லித்தனமா ஆட்டலாம் பண்ணக்கூடாது. போனோமா வைக்கமா கரெக்டாக உட்காந்து தேய்ச்சுமா. சரி. இப்போ நேரா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல ஓப்பனா இருக்கான்னு தெரியல. 6 மணிக்கு மேலே வர சொல்லியிருந்தாங்க. இப்போ மணி வந்து 6:30. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புவோம். நீ வா, இப்படி போ. நீ அப்படியே போய் சைட் அடிப்ப வா. வணக்கம் நீ சொல்லி அடி. ஆமா, இது பெரிய வணக்கம்னு சொல்லி ஆரம்பிக்காரு. டென்ஷன் கலப்பாத. செய்திகளை வாசிப்பது என்ஆர்எஃப் ஓனர் நீதான். நான் என்னடா செய்தி வாசிக்க? நான் கார் தானா ஓட்டுனேன். என்ன பண்ண? பண்ணு பயல. எவ்வளவு ஜாமுன்னு போயிட்டு இருந்தது தெரியுமா? நான் ஒண்ணும் செய்யல. அவன் தான் போனாலும் அவன் போனான் இல்லையா? நான் இப்ப அவன் என்ன சொன்னான்? நான் வந்து அவனு வருவேன். அவன் எங்க? எனக்கு வெறி ஏன் வெறியாவது? நான் இன்னைக்கு ஒரு நல்ல மூட்ல வந்தேன். எனக்கு தெரியும். நான் இவன் இப்படி சொல்ல போன எனக்கு எப்பவோ தெரியும். நீங்க சொல்லும் போதே தெரியும். அதான் நம்மளும் நவுலான்னு பார்த்தேன். அது நீதான் லாக் ஆகிட்டியே. நவுலாம் பாத்தியா? ஆமா. உனக்கு இந்த மாசம் சம்பளம் கொடுக்க மாட்டேன். சம்பளம் உண்டு. சம்பளமே கொடுக்கல. எடுத்து சம்பளங்கிறதே நம்ம சேனலு கிடையாது. ஏதோ ஒரு இவ்வளவு மாசம் கொடுத்த மாதிரி நீ ஆட் பண்றிய. எப்படி தலைவா? அதான் வந்து குட்டி டிராகனோட அந்த தனி திறமைங்கிறது. அதாவது இந்த குட்டி டிராகன் உனக்கு எக்ஸ்பிளைன் தெரியாதுல, நான் சொல்லுதேன். அதாவது காலேஜ்ல ஒரு பயல அடிச்சு போட்டா மாப்பிள்ள. சரியா? நம்ம கூட ஒரு வீடியோல இருந்தோம்ல, செல்லப்பாவா அவன் பேர் என்ன? முத்தையா. அவனை போட்டு அடிச்சு தலைவன் வந்து குட்டி டிராகன் எமோஷனல் நடந்துச்சு. என்னடா
இதெல்லாம் வேணும். சரியா ஏன் சொல்லு. நீங்க 2 பேரும் கலர் சட்டுறீங்க, நான் மட்டும் வச்சு யூனிஃபார்ம் இருக்கேன். எந்த பிள்ளையும் பார்த்தாலும் காலேஜ் படிக்க நினைக்கிறேன். எந்த பிள்ளை பார்த்தாலும் அது நீ ஒண்ணு ஆன்டி தான்ல பாக்கும். இனி என் முறைக்கு எந்த பிள்ளையும் பார்க்காதீங்க. நான் தான் எந்த பிள்ளையும் பார்ப்பேன். சரி கலாய்க்க வேண்டியது இல்லையா? கல் இருக்குல்ல. ஆமா உள்ள கொண்டு இருக்கு. சரி காலேஜ்லாம் எப்படி போகுது? ஏதாவது பாட்டு போகுது, நான் பாட்டு அதை காலேஜ் போறோம். ரெடியா? காலேஜ்ல எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்க? எனக்கு ஒத்த பிள்ளையுமே பேசாது என்கிட்ட. நான் பொழுவாதல பிராமிச்சு ஒத்த பிள்ளைய பேச. பாடி பில்டருமே நல்லா தான் இருக்க. யாருக்கே வேணா ஒரு பிள்ளைய மட்டும் 3 பேர் பார்த்துட்டு கிடக்கான்னு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அது சுமாரா தான் இருக்கு அந்த பிள்ளை. உன் கூட படிக்கிற பிள்ளைல பாக்காத. இல்ல வேற டிபார்ட்மெண்ட், அது வேற பிள்ளை. ஒண்ணு பாக்காதவளா? அவ என்ன பாக்கல, பக்கத்துல பாக்க. ஆக்சுவலா இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ஷாப்புக்கு வந்துட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌனி வேஃபிள்ஸ், வேற என்ன ப்ரோலாம் இருக்கு? அப்ப அவரதான் நீங்க அவரு பன் பட்டர் ஜாம் அந்த மாதிரிலாம் இருக்கு. நாங்க வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் எனக்கு இது வேணும் வேற அது வேணும், இது வேணும் முக்கியமா. காசு இருக்கா? ஜிபேல 100 ரூபாய்க்கு சென்ட் பண்ணி விட்டுரு. ஜிபேல 100 ரூபா இருக்கு. ஆமா, என்கிட்ட 100 ரூபா தான் இருக்கு. இவ்வளவு பெரிய கார் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு 100 ரூபாய்க்கு 100 ரூபா கூட இல்லாம இருக்கேன் பாத்தியா? 100 ரூபா இருக்காண்ணா, 100 ரூபாய்க்கு நான் இது பண்ணிடுறேன். 100 ரூபா வச்சு என்ன பங்களாவா வாங்க போற? இரி பேச விட, எனக்கு பேச வேண்டிய டைலாக்க மறக்க வச்சுட்டேன். நான் ஆல்ரெடி ஒரு டென்ஷன்ல இருக்கேன். அவன் விட்டுட்டு போயிட்டானுங்கிற ஒரு டென்ஷன்ல இருக்கேன். பேச விடு. எதுல விட்டேன்? ப்ரௌனி வேஃபிள்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய டிசைன் இருக்கு. திருநெல்வேலிக்குள்ள நிறைய இது இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாப்பிள்ளைன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் டேக் பண்ணி விடுதேன். அவரோட இது டேக் பண்ணி விடுறேன். நல்லா இருக்கு இன்ஸ்டாகிராம். முருகா ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுறப்பா. டைலாக்க மறக்குது பாத்தியா? அதான் இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ். அவர் தான் வந்து ஏதோ கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவரோட கடைக்கு தான் நான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து நிறைய தடவை வீடியோ எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவனுக்கு 2 பேர் வராதனால தான் இவ்வளவு நாள் வந்து தள்ளி போயிட்டு. உண்மை அதானே? நீ இவ்வளவு நாள் வந்தியா? அவன் ஒரு பக்கம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க சொல்லிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு அவன் பக்கம் போயிட்டான். நீ ஒரு பக்கம் மைண்ட் சரியில்லை. வர நீதான் அவன் வேணும். ஆமா, இப்ப பாரு, இப்ப நம்ம 3 பேர் தான் இருக்கோம். அவன் வீட்டுக்கு போயிட்டான். இப்ப கேமராமேன் இருக்கோம், நான் இருக்கோம், இவன் இருக்கான். 3 பேர் தான் இருக்கோம். 3 பேர் வச்சு எப்படி மாத்தி தான் கேமரா எடுக்கணும். கேமராமேன் இப்பதான் வந்து வந்திருக்கான். கேமராமேன் சொல்ல மாட்டான். என் நண்பன் இப்பதான் வந்து உள்ள வந்திருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து வீடியோக்குள்ள எப்படி அவன் சைப்படுவான், கொஞ்சம் வெக்கப்படுவான்ல. இங்கிலீஷ் வராது. எனக்கு டவுட் சொல்லு. சாப்பாடு நம்ம மட்டும் தான் சாப்பிடுமா இல்ல நம்ம 3 பேர் சாப்பிடுமா? பதில் சொல்லிட்டு போ. எல்லாரும் சாப்பிடுவோம். எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். சரிங்களா? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வேஃபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சாக்லேட் வேஃபிள்ஸ் நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன். அதாவது இப்படி வச்ச என்ன சாப்பிடணும்னு தோணுமா? நக்கி சாப்பிடுதேன் நாயால. நீ டீசெண்டா சாப்பிடுமாப்ல. இரிமாப்ல கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன். ஐயோ, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நான் ஷார்ட்ஸுக்கு வந்து நான் வந்து சாப்பிட்டுட்டேன். லைட்டா ஒரு துண்டு கடிச்சிருக்கேன். இப்போ வந்து வீடியோக்கு நான் வந்து சாப்பிட போறேன். நாய் 3 நாள் பழிச்சுல விளைஞ்சு கண்டதை ஒண்ணு பார்த்த உடனே நாக்க தொங்க போட்டு வரும்ல, அந்த மாதிரி. நான் உன்னை நாயின்னு சொல்லணும் மாப்ள. நீ அழகான பையன் மாப்ள. மக்களை இப்போ வந்து பன் பட்டர் ஜாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். நிறைய ஜாம்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. யூஸ்ஃபுல்லா வீட்டில் பண்ணு ஜாம் வச்சு சாப்பிடும் போது நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. இது வந்து பட்டர்லாம் தடவை கொடுக்கும் போது சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு. என்ன மாப்பிள? வா இதுல ஒரு படமே இருக்கு தெரியுமா? பன் பட்டர் ஜாம். இவ்வளவு நேரம் என்ன காமெடி போடலாம்னு யோசிச்சுட்டு இருந்தா கரெக்டா வந்துட்டேன் காமெடி போடுறதுக்கு. சொல்லு. இந்த பன் பட்டர் ஜாமால புரிஞ்ச ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணு சேருமா? அப்படியா? ஆமா. இப்போ எப்படி? இப்போ நம்ம இந்த பன் பட்டர் ஜாம இப்ப எப்படி வச்சுக்கோமா? இதே பாஸ் பண்ணி அவன் கோவப்பட்டா இருக்கம்ல, கோவப்பட்டா. ஆமாமா. அவன்கிட்ட போய் கொடுத்து வச்சுக்கயா, ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு ஸ்மைல் நீங்க 2 வருஷம் சிரிச்சிங்க வச்சுக்கோயா, பிரச்சனை எல்லாம் சால்வ். தட் இஸ் லைஃப் எண்டிங். ஓகே. நமக்குள்ள பிரச்சனை வரலையா? வாய் சாஃப்டா ஓப்பனும். சரியா? வேண்டாம். சரியா? எனக்கே பயமா இருக்கு நீ பண்றத பார்த்தா.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் காஃபி ட்ரை பண்ணியிருக்கோம். செம்ம சூடாக சூப்பராக இருக்கு. லைட்டாக ஒரு சிப் வச்சு பார்த்தேன், நல்லா இருந்தது. நல்லா சூடாக இருக்கு. ஆனால் வந்து பார்த்தா குடிக்கணும், நாக்கு பொத்துரும். வாங்க அவனை கூப்பிடுவோம், அவனுக்கு ஒரு கொடுத்து பார்ப்போம். மாப்பிள வா, அங்கே என்னட்ட பறக்க பார்த்துக்கிட்டு இருக்க? சும்மா அவ்வளோ ஹாட் காஃபி செம்ம சூப்பராக இருக்குது தெரியுமா? பாரு இந்தா ஒரு தண்ணி. என்னாச்சு? மூடுதுல அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால்.